ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவுக்கு துதிகரம் உண்டாகட்டும். இங்கே வந்திருக்கிற பெரிய சிறுவர்கள் யாருக்கும் இங்கே இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் ஒன்றாக கூடி தேவனுக்காக 5 ஆவிக்குரிய விஷயத்தில் பங்கு பெற கட்டாயமாக இருக்கிறது. இதை நாங்கள் ஒன்று தவறினாலும் நாங்கள் பரலோகத்தில் இந்த ராஜ்யத்தை உயர்த்துவோம். இதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த 5 ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாய் சேரி பங்கு பெறுவோம். இப்பொழுதாக ஆரம்ப ஜெபத்தை கொடுக்கும்படி சகோதரர் ஜோசப் பிரதரை சபையின் ஊழியர் சபையின் சார்பாக அழைக்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வானமும் பூமியையும் படைத்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் அப்பா பிதாவே என்று உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. கடந்த நாள் முழுவதுமாய் உமது கண்ணின் மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து ஒரு சேதமின்றி ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ அவருடைய கட்டளையின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரே அப்பா. இதோ அப்படியாக நாங்கள் முன்பாக சமூகமாக சேர்ந்து உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களை ஆசீர்வதிச்ச கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதோ தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்றே அப்பா. அப்படியாக நாங்கள் சேர்ந்து உண்மை உண்மையோடு உத்தமத்தோடு நீதியோடு நாங்கள் தொழுது கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இதோ அப்பா, ஆராதனையில் 5 அம்சங்கள் உண்டு, ஒவ்வொன்றும் விசேஷித்தமானது. ஜெபமும் பாடலும் நம்முடைய செய்தியும் உமது குமாரன் எங்களுக்காக பட்ட பாடின் கர்த்தரின் பந்தியும் காணிக்கையும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்கப்பா. இதோ சபைக்கு வர சகோதர சகோதரிகள் ஏதாவது தடையா இருந்தால் அதெல்லாம் நீக்கி அவர்கள் பரிபூர்ணமாக ஆராதனை பங்கு பெறும்படி நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமாய் இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து வழிநடத்தும்படி பிரவீன் சகோதரை சபையின் சார்பாக அருமையான ஜெபத்தை நடத்தி கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதாக நாம் பாடல்களாக கடந்து செல்வோம். பாடல்களை வழிநடத்தும்படி சகோதரர் ராஜா பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். தேவனே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே,
எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமிழே, இந்த வேளையில் என்னார்கள் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமிழே, இந்த வேளையில் என்னார்கள் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். தேவனே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். தேவனே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். தேவனே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த நேரத்தில் 14வது பாடல் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் பாடலை பாடுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். காட்டில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனித்தூறலும், காட்டில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டில் வாழ்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். நீரில் வாழ்கின்ற யாவும் எந்த நிலத்தில் ஜீவராசியும், நீரில் வாழ்கின்ற யாவும் எந்த நிலத்தில் ஜீவராசியும், பாரில் வாழ்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுவே.
இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆயத்தில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வழிநடத்தும்படி இந்த நாளில் அருமையான பாடலை நடத்தினார். பாடலை நடத்த எல்லா சகோதரர்களுக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதாக நாம் வேத வாசிப்புகளாக கடந்து செல்வோம். வேத வாசிப்பை கொடுக்கும்படி சகோதரர்கள் வின்சென்ட் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நீதிமொழிகள் வசனம் 1 அதிகாரம் 1 வசனம் 19-20 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 19-20. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடைய உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதியிலே சத்தமிடுகிறது. வேத வாசிப்பை வாசித்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதாக தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தெய்வ செய்திக்காக ஒரு ஜபத்தை ஜபிக்கும்படி சபையினுடைய ஜோசப் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல தகப்பனே, இதோ உமது சித்தத்தின்படி அப்பா நான் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அப்பா, நீங்கள் செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனே, சகலத்தையும் ஆசீர்வதிச்சு உம்முடைய கையினால் எல்லாவற்றையும் உருவாக்கி நீர் எங்களை பலப்படுத்தின தயவுக்காக நன்றி தகப்பனே. நீ ஒருவரே மெய்யான தேவன், உம்மை அன்றி வேற தேவர்கள் இல்லை என்று வேதத்திலே எங்களுக்கு இப்படியாக சொல்லி ஆசீர்வதிச்ச தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இதோ தகப்பனே, உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கேட்க போகிறோம். தகப்பனே, இந்த வேத வசனமாவது எங்கள் இருதயம் என்னும் படைகளை எழுதி அதை தினந்தோறும் நாங்கள் அசை போடும்படியும் நீர் எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க அப்பா. இதோ தேவ செய்தியை கொண்டு வர தாசரை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் மேலும் மேலும் அவர் அநேக இடத்துல இப்படியாப்பட்ட சத்தியத்தை எடுத்து அநேகரும் நீதிமான்களாக மாறும்படியும் உம்முடைய கிருபையால் வழி நடத்துங்க தகப்பனே. பிதாவே, எல்லோரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்ப முதல் முடிவரை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமா இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து வழி நடத்தும்படி பிரவீன் பிரதரை அழைக்கிறோம். பொழுது தெய்வ செய்தியை கொடுக்கும்படி சகோதரர் ராஜா பிரதர் குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறேன்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடம் முழுவதும் நம்மளை கண்ணினிமை போல் பாதுகாத்தார். புது வருடத்தின் புது மாதம் 2ஆம் மாதத்தையும் கடக்கும்படி செய்த தேவனுக்கு நன்றி. நம்மளை எல்லோரையும் முகமுகமாய் காண செய்தார். அதற்கு கொடானபடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான கூட வேத வாசிப்பிலிருந்து வாசித்து கொடுத்த சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கூடி வருகிற காரணத்தை எவ்வளவு பேரு அறிந்திருக்கோம்? இப்போ வாரத்தில் முதல் நாள் தோறும் நம்ம கூடும் இல்லைங்களா? வாரத்தில் முதல் நாள் தோறும் நம்ம கூடி வரோம் எல்லோரும். அது எதற்காக? தேவனை ஆராதி. சரிங்க, உண்மை. அதுக்கப்புறம் ஏன்னா நாம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு ஆதாயம் நமக்கு தேவை இல்லைங்களா? ஒரு ஆதாயம் தேவை. இப்ப நம்ம வேலைக்கு போனா கூட என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு சம்திங் சம்பளம் ஏதோ ஒரு நமக்கு கிடைக்கும், ஒரு ஆதாயம். இப்ப நாம் தேவனை தேடணும்னா எதற்காக தேவை? அவரை தொழுது கொள்ளுகிறோம், அது ஓகே. அவர் இடத்துல நமக்கு என்ன கிடைக்கிறது? நித்திய ஜீவனை கிடைக்கும் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். அதுக்கு நமக்கு என்ன சொல்லிக்கிறார்? விதிமுறைகளே சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? நிறைய விதிமுறைகள் இருக்கிறது. அப்போ நம்ம சந்திக்க புஸ்தகத்துல போனீங்களா, வாசிக்க வேணாம், சங்கீதத்துல போனீங்கன்னா 15 சொல்றார், ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தா என்னுடைய ராஜ்யத்துல நிலைத்து முடியும் என்று தாவீதோட தேவன் பேசுறார் இல்லையா? அப்படி எல்லாம் அறிவுரைகள் சொல்லிட்டு வர்றார். இப்போ கடினமா கண்டிப்பை ஒரு சில வசனம் கூட நமக்குள்ள இருக்கும். என்னன்னு இப்ப நம்ம என்ன சொல்றது, இந்த சிறு பிள்ளைகளை தேவன் சொல்றார் ஏற்றுக்கொள்வார். ஏன் கேளுங்க? ஏன்னா அந்த குழந்தைகளை இப்ப நம்ம ஒரு கண்டிப்பான பேச்சு பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பெரியவங்க என்ன பண்ணோம்னா அதை மனசுல வச்சுப்போம். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பழியவங்க. ஆனா குழந்தைகள் அப்படி கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அடிச்சுக்கிறா கூட காலையில போய் அப்பவே ஒரு 10 நிமிஷத்துக்கு அவங்க போய் பேசிப்போம், அவங்களுக்கு தெரியாது. சிறு பிள்ளைகள் போல நம்ம இருதயத்தை மாற்றிக்கொண்டு சொல்றோம். அப்போ வசனத்துல நம்மளுக்கு அடைந்து கொள்ளுதல் வரும், அன்பான வார்த்தைகள் வரும், புத்தப்படும், மனம் திரும்ப செய்யும். இது எல்லாமே இந்த வசனத்தின் ரீதியாக தேவன் நம்மை கண்டித்து ஒழுங்குபடுத்துகிறார். எதுக்குன்னா பரலோக பிரயாணத்துக்கு நம்ம பிரயாணப்பட்டு போக முடியும். எல்லாம் எதிர்ப்போ வரும். இதெல்லாம் நீங்க சந்திக்கணும். சகோதரனோட நீங்க சந்திக்கலன்னா பிசாசோட போராட்டம் ரொம்ப இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், தாங்க மாட்டோம். அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு கடைசி காலத்துல. நாம தொடர்ந்து இப்போ தேவனுடைய செய்திக்கு செல்லலாம். இன்றைக்கான வேத வாசிப்பானது நீதிமொழிகள் 1:19 வாசிங்க. நீதிமொழிகள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும் சொல்றாரு. பொருளாசையுடைய வழி இதுவே, இது தன்னுடைய உயிரை வாங்கும். பொருளாசை குறித்து தேவனுங்க ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்றார். பொருளாசை உடையவர்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய உயிரை வாங்கும். நம்ம கூடி வர்றது ஒரு காரணம். அப்ப நம்ம ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சுன்னா எப்படி சொல்றாரு? அப்ப நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது ஒரு பொருளை போட்டு ஏதோ ஒண்ணு வாங்க தானே, அப்படிதான் நினைக்கிறோம். அப்படி சொல்றாரு. நியாயமான கோரிக்கையை தேவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், நிராகரிக்க மாட்டார். அப்போ அநியாயமாய் பொருளாசையை கொண்டு வருவர்களை இப்படி பேசுறார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஜீவன், இதுதான் நம்மளுடைய நோக்கம் என்பவர்களை குறித்து இங்கு பேசுறார். பொருளாசையுடைய வழி அவங்களுடைய உயிரை வாங்கும். பாருங்க, உதாரணத்தை நிறைய தடவை பார்த்திருப்போம், நிறைய தடவை நாமளே கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். அந்த வசனத்தின் ரீதியாக கூட என்ன பண்ணிருப்போம், மீண்டுமாக அது எடுக்கிறதுல என்ன இல்லை, நினைப்போட்டுல தவறு இல்லை. ஏன்னா தேவன் சொல்றாரு, அதை நான் என்ன பண்ணல, சரிக்காம பேசுறேன் வசனத்தை. பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு நாள் அதுல சலிப்பு இல்லை, அந்த வசனம் எனக்கு எப்படி இருக்கு, இன்பமா இருக்கிறது.
அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனில் ஒருவனுக்கும் எவ்வளவாவது திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பொருளாசை குறித்து எச்சரிக்கைப்படுத்தி சொல்றார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கைப்படுத்தி சொல்றார். எச்சரிக்கை விடுறார். அவனுக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. இதை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஒரு ஊமையை சொல்றார். ஊமை என்றால் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். பாருங்க, எச்சரிக்கை, பொருளாசை கொடுத்து எச்சரிக்கை கொடுத்து ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. அல்லாமலும் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யவான் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இப்ப என்ன சொன்னாரு, ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். என்னன்னா, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவனுடைய நிலம் என்ன பண்ணுச்சு, நல்லா விளைஞ்சிச்சுன்னா அவன் போட்ட பயிரெல்லாம் அவனுக்கு நல்லா தானியம் அவனுக்கு தேவையானது கொடுக்குது. ஒன்னும் பூச்சடிக்கல, எந்த ஒரு சேதாரம் ஆகல, மழை வந்து கெட்டு போல, எல்லாம் என்னாச்சு, நல்லா விளைந்தது. அப்போ நல்லா விளைஞ்ச தானியத்தை என்ன பண்ணும், அவன் பேசலாம் பாருங்க, அவன் மனசாட்சியோட பேசலாம். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நல்லா விளைஞ்சிச்சு, இப்ப அவன் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இல்ல, இடமில்லையே. ஏன்னா இல்ல, இடம் கொள்ளல. இப்ப அவ்வளவு தானியம் வந்திருக்கு, நெல்லு அவன் போட்ட எல்லாமே வந்து பருப்பு நெல்லு, அவனுக்கு என்ன தானியம் எல்லாம் விளைஞ்சிச்சு, டபுளா விளைஞ்சிச்சு. இப்ப அவன் வைக்கிறதுக்கு சேகரிச்சு வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதுக்கும் பின்னாடி சொல்றான், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இப்படி சொல்றான். என்னன்னு, இதெல்லாம் வித்து சாப்பிட்டு எனக்கு நிறைய பொருள்களை சேகரித்து நான் சந்தோஷமா குடிச்சு இளைப்பாருவேன். எப்படி இருக்குமா, சந்தோஷமா இளைப்பாருவேன் அப்படின்னு நான் தனக்குள்ள பேசி சொல்லிக் கொள்றான். அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாம் வாங்கிப்பான். குடி மதுபானம் என்ன தேவை எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தனக்குள்ள பேசிக் கொள்றான். தேவன் அதுக்கு பதில் அளிக்கிறார். தேவனோ அவரை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்துமாவிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையது ஆகும் என்றார். பார்த்தீங்களா, தேவன் என்ன சொல்றார், மதிக்கேடனே, இந்த ராத்திரி உயிரை உங்ககிட்ட எடுத்துட்டாக்கா நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். யாருடையதாகும், நீ சேகரித்ததுனால யாராகும். இப்போ நீதிமொழிகள் வசனத்தின்படி பொருளாசை குறித்து சொன்னவனுக்கு பதில் சொல்றாரா இல்லையா, அவங்களுடைய உயிரை வாங்குவாங்க. எல்லாம் பொருளாசையினுடைய உயிரை வாங்குறதுக்கு தேவன் அருமையாக விலக்கு கொடுக்கிறார். நீங்க அதுக்காக நம்ம பொருளை சேர்க்க கூடாதா, அப்படி இல்லைங்க, இப்படி சேர்க்கணும்னு சொல்றாரு. பேராசை பிடித்தவன சொல்றாங்க, பேராசையும் மற்றவருடைய பொருளை கொள்ளடிக்கிறவர்களையும் தனக்கு இவை எதுக்காகவே நாம இப்படி செய்யணும்ன்ற எண்ணத்தோட வருங்க அப்படி சொல்றாரு. இப்படி பேசுறாரு. இந்த ராத்திரி உன் உயிரை உன்னிட்டு எடுத்துட்டா அது யாருடையதாகும்பா, நீ சேகரித்தது யாருடையதாகும். சிந்தித்து பாருங்க சகோதர சகோதரரே, நாம் பொருளாசை கொள்ள வேண்டும் இல்லைன்னு சொல்லல தேவன். அது எப்படி இருக்கணும், ஒரு அளவோடு இருக்கணும். இப்போ அதிகமாய் அதை கொள்ளையாடுற அளவுக்கு பண்ணிட்டேன்னா நானே எல்லாமே எனக்கே தேவை என்பதை குறித்து இங்கு விளக்கமாய் சொல்றார். அவருடைய உயிரை வாங்கும் என்று சொல்லுகிறார் தேவன். அப்ப இப்படியாக தேவன் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவாய் மதிக்கிறோம், எவ்வளவாய் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் வளர நாம் முயற்சி எடுக்கிறோம்.
யோசித்து பாருங்க பிரியமான சகோதர சகோதரர்களே. அதற்காக நீதிமொழி புஸ்தகத்தை இன்னொரு வார்த்தையும் குறிப்பாக சொல்றாரு. நீதிமொழிகள் 27 1ஆம் வசனத்தை வாசிங்கள். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டாத, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. அறியாயே சொல்றார். ஒரு நாள் பிறப்பது என்ன இருக்குது? பெருசா. ஒரு நாள் காலையில நீ பிடித்து பார்க்கறது, நீ உயிரோட பார்க்கறது ரொம்ப பெருசு. நாளைக்கு நான் இதை செஞ்சிருவேன், நாளைக்கு அதை பண்ணிடுவேன், இந்த சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் நான் சாப்பிடுவேன், நீ பேசுனல, நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன். நாளை பிறப்பது உனக்கு தெரியாது. ஒரு நாள் நீ சூரியனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க டைம் வந்துட்டு ரொம்ப வேல்யூ. இந்த டைம் யாராவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? சொல்ற டைம் மட்டும் ரொம்ப வேல்யூபிள். இந்த டைம் மட்டும் நம்மளால திரும்ப கொண்டு வரவே முடியாது. நேரத்தை நம்ம செலவழிக்கிற நேரத்தை மீண்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த நேரத்தை கொண்டு வர முடியாது. அது ரொம்ப விலை உயர்ந்தது. இந்த நிமிஷம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. திரும்ப அந்த நிமிஷம் நம்மளால கொண்டு வரவே முடியாது. வேதம் சொல்றது, நேரத்தையும் காலத்தையும் குறித்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, என்ன பண்ணீங்க, வீணடிக்காதீங்க. எவ்வளவு டைம் எடுத்து சினிமா தியேட்டர்லயும் தேவையில்லாத இடத்துல போய் உட்காந்துட்டு மொபைல பார்த்துட்டு தேவையில்லாத பேச்சை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தேவனுடைய வருகையை குறித்து யாராவது பேசுறோமா? இல்லையா? நம்ம யாராவது பேசுறோமா? கண்டிச்சு பாருங்க, நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. நீங்க கண்டிப்பு சொல்லி பாருங்க, அவங்க கிட்ட திரும்ப நம்ம கிட்ட அவங்க பேச மாட்டாங்க. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நம்ம சொந்தக்காரா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, தூரமா இருப்பாங்க. இவன் எப்போ வந்தாலும் நியாயத்தை சொல்றான், எப்போ வந்தாலும் நீதி சொல்ல, என்னவா ரொம்ப யோகிய மாதிரி அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கலாம், நம்ம முன்னாடி சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ளவே. நீங்க கண்டிச்சு பாருங்க, நீங்க விரோதி ஆகும். யாரையாவது நீங்க கண்டிச்சு பாருங்க, நிச்சயமா நீங்க விரோதியா மாறுவீங்க. ஆனா தேவன் சொல்றார், கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிச்சிக்கிற பிள்ளை என்ன பண்ணுவான், நல்லா வளர்ச்சி அடைவான். நீதிமொழிகள் சொல்றார், அறிவா சொல்றார், புத்தியா சொல்ற, எண்ணத்தை சம்பாதித்தால் ஞானத்தை சம்பாதித்துக் கொள், புத்தியை வாங்கு. அருமையா சொல்றார். யார் கேட்கிறோம்? ஏன்னா இலவசமா வருது. இலவசமா யாரும் வாங்க மாட்டோம், மதிப்பில்லை. இப்ப நம்ம உங்களுக்கு ஒரு சுகரோ பிபியோ சொல்லுங்க, ஐயா நீங்க 2 மணி நேரம் வாக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, கேட்கவே மாட்டான். இதே போய் அப்பாயின்மெண்ட் எடுத்து டாக்டர் கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து அவன் எழுதி கொடுக்குற மருந்தை சாப்பிட்டு அவர் சொல்வாரு, நீ 2 மணி நேரம் வாக்கிங் பண்ண. அப்போ இலவசமா அதை எப்படி வாங்குவாங்க? காசு கொடுத்துருக்கணும்ல, அப்போ ஒரு சந்தோஷம். டாக்டர் சொல்லுவாங்க, இலவசம் எது கிடைச்சாலும் எந்த ஒரு அட்வைஸ் கிடைக்கும் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப வேல்யூபிள். அவனை அலட்சியம் பண்ணுவாங்க. இது தேவன் சொல்றாரு. இப்படியாக பொருளாசை குறித்தவனை இப்படி பேசுறாரு பாருங்க. தொடர்ந்து எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 33. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசலிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரும் சகோதரனோட சகோதரனும் சொல்லி இப்ப என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் ஒரு மேல கண்டிப்பு கொண்டு வர்றாரு, எச்சரிக்கை கொண்டு வர்றாரு. இந்த கொண்டு வரும்போது இங்க சொல்றாரு, இந்த ஜனங்களோட ஜனங்கள் சேர்ந்து, மக்களோட மக்கள், நம்ம வீட்டு பக்கத்துல வாசலுக்கு பின்னாடி இப்படி எல்லாம் சேர்ந்து, சகோதரோட சகோதரன் இணைந்து தேவனுடைய வார்த்தையை கேட்போம் வாங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்கும்னு நம்ம ஜனங்களோட ஜனங்கள் சேர்ந்து அவர்களும் வருவாங்களாம். எங்க தேவனுடைய சமூகத்தை வந்து இந்த வார்த்தைகளை கேட்பாங்களாம். அப்ப கீழே இருக்கிற வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகள்படி செய்வதில்லை. தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. பாருங்க எப்படி சொல்றாரு.
அவங்க நம்ம ஜனங்களோட ஜனங்களாக வந்து உட்காருவாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு சபையில வந்து உட்காந்து இந்த வார்த்தையை எப்படி இருக்கும் அப்படின்னு சந்தோஷமா வந்து கேட்பாங்க. அவங்க வாயினாலதான் இன்பமா பேசுறாங்களாம். இருதயமோ பொருளாசை பின்பற்றி அவங்க இருதயமோ இந்த சகோதரி என்ன மாதிரி நெக்லஸ் போட்டு, இந்த சகோதரி என்ன மாதிரி புடவை கட்டுறது, இந்த சகோதரன் என்ன மாதிரி வாட்ச் கட்டி வந்துக்கிறாங்க, என்ன விலை உயர்ந்த சென்ட் போட்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு அந்த பொருளை கொடுத்து சிந்தித்து பேசுமா. பொருளாசை பின்பற்றவங்கதான் நம்ம இடத்துல வந்து உட்காருவாங்களாம். அதனாக்கா தேவனே அவங்க வாயில இருந்து பேசுவாங்க. இருதயம் என்ன யோசிச்சுட்டு இருக்குதுன்னு இங்க சொல்றாரு. அவங்க இருதயம் இப்படி பொருளாசை பின்பற்றி போகிறது. பொருளாசையை பின்பற்றி வருமா பாருங்க. சொல்றாரு வசனத்தை கவனிங்க, அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தையை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகள்படி செய்கிறதில்லை. தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள். அவருடைய இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. இப்போ நம்ம ஜனங்கள் சொல்லி என் ஜனங்கள் சொல்றாரு. என் ஜனங்கள் என்ன எப்படிப்பட்டவர்கள்? ஆவிக்குரியவர்கள். என் ஜனங்கள் ஆவிக்குரியவர்கள், மெய்யாய் என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள், என் வார்த்தை கேட்கிறவர்கள் என் ஜனங்கள். இல்லையா? இப்போ முதல்ல நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்டேன். நாம் எதற்காக கூடி வருகிறோம்? என் ஜனங்கள் எதற்காக கூடி வருகிறார்? நான் எதற்காக கூடி வருகிறேன்? என் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக. தேவனுடைய வசனத்தை என்னவா சொல்லுதோ அதன் ரீதியாக நான் வளர்வதற்காக வருகிறேன், இல்லையா? ஆனா இப்போ சொல்றாரு நம்ம ஜனத்துல எப்படி இருப்பாங்களாம்? எண்ணம் கொண்டு இருப்பாங்க. அவங்க என்ன போட்டு இருக்கிறாங்க, என்ன வச்சுன்னு இருக்கிறாங்க. சகோதரி என்ன மாதிரி நெக்லஸ் போட்டு வந்து இருக்குது, சகோதரி என்ன மாதிரி வழியில் போட்டு வந்து இருக்குது, என்னமா விலை உயர்ந்த புடவை கட்டி வந்திருக்காங்க. அந்த சகோதரனை பார், கார் வச்சிருக்காரு. அந்த சகோதரனை பார், நல்ல வண்டி வச்சிருக்கிறாரு, நிறைய சொத்து சேர்த்திருக்காரு, வீடு வாங்கி இருக்கிறாரு. அவங்க இருதயத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்பமா இவங்க என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? எப்படி இருக்காங்க? ஆனா அவங்க இருதயம் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறது? பின்பற்றி போகிறது. இப்ப சொல்லுங்க, இருதயத்தை நம்மளால பார்க்க முடியுமா? இருதயத்தை வாசனை நம்ம வார்த்தையை நாம் தியானிக்க முடியுமா? அவர்கள் இருதயத்தில் என்ன பேசுறாங்கன்னு தேவன் அறிவார். இதைதான் சொல்றாரு, இதைதான் வெளிப்படுத்தி சொல்றாரு. கவனித்து பாருங்க. அப்ப நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம், என்னன்னு? என்ன பிரதர், அப்ப நம்ம எப்படிதான் பழகிறது சகோதர சகோதரியோட? கேட்போமா இல்லையா? பக்கத்து பக்கத்துல இருக்கிறோமோ அப்படி நினைக்கிறீங்க, சபையில இருக்கிறோமோ அப்படி நினைக்கிறீங்க. அப்ப நான் யாரிடத்தில் பழகிறது, யாரிடத்தில் பேசுறது அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு அருமையா ஒரு பதில் சொல்றாரு பவுல். கொரிந்திய பட்டணத்துக்கு இப்படியாக பேசுறாரு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொண்டு வாசிங்க. 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிங்க, வாசிங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரம், பொருளாசை, கொள்ளைக்காரர், விக்கிராராதனைக்காரர் இவர்களை எவ்வளோ தீர்க்கிறது என்று நான் எழுதவில்லை. எப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்கும். என்ன சொல்றாருன்னா, இவ்வளவுதாய் விபச்சாரக்காரரும், பொருளாசைக்காரரும், கொள்ளைக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும் இவர்களோடு எவ்வளவாய் கலக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. நான் அப்படி எழுதலப்பா சொல்றாரு. நான் அப்படி எழுதல. அப்படின்னா என்ன சொல்றாரு? நான் அப்படி ஒண்ணு எழுதல. உலகத்தை விட்டு நீங்க என்ன பண்ண வேண்டாம், விட்டு போக வேண்டியதா இருக்குமே. இப்ப நானு விபச்சாரம் கூட சேராதேன்ற, பொருளாசை கூட சேராதன்ற, விக்கிரக ஆராதனை கூட காரணோட சேராதன்ற. அப்ப சேராதன்னு நான் சொன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்துல வாழ முடியாது. இப்ப நம்ம பஸ்ல போறோம். பஸ்ல போனா யார் யார் வருவான்? விபச்சாரக்காரன் வருவான், பொருளாசைக்காரன் வருவான், கொள்ளைக்காரன் வருவான், இல்லையா? விக்கிரக ஆராதனைக்காரனும் வருவான். இப்ப நான் அவனோட பிரயாணம் பண்ணமா இல்லையா? நீ பிரயாணம் பண்ணப்பா. நான் அப்படி எழுதல சொல்ற, நான் இப்படி எழுதலப்பா.
சொல்ற அப்படி எழுதுனாக்கா நீங்க உலகத்தை வாழ முடியாத. எல்லாரும் தானே இருக்கிறான், எல்லாரும் உன்னோட உறவுறான் தானே. நான் அப்படி எழுதல, கீழே இருக்கிற வசனத்தை சொல்றாரு. நான் உங்களுக்கு எதுவென்றது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரகக்காரனாவது, உதாசனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாக இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. என்ன சொல்றாருனாக்கா, அவரு உலகத்துக்காரனை குறித்து உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நமக்குள்ள அப்படிப்பட்டவன் ஒருவன் இருந்தா அவனோட என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவனோட தான் கலக்கக்கூடாது, அவனுக்கு தள்ளிவைன்னு சொல்றாரு. அவனோட தான் அவனை பேச வேணாம்னு சொன்னதோட இந்த உலகத்தாரோட சொல்ல அவனை பத்தி எனக்கு தெரியும், உலகக்காரனை பத்தி எனக்கு தெரியும். ஆனா நம்ம சகோதரன் இப்ப சொன்ன முதல் சொன்னார்ல, அவங்க இறுதி எப்படி இருக்குது, பொருளாசை கொண்டு இருக்கிறது. அப்ப பொருளாசை கொண்டோன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த சகோதரி நாம வந்தது பத்தி எப்படி போட்டு உள்ள பேசிட்டோம், இறுதியத்துல பேசுவாங்க, அவங்களுக்கு கண்ணில் வெளிப்படும், அவங்களுக்கு கண்ணில் வெளிப்படும், அப்படித்தான் பேசிக்குவாங்க. இதைத்தான் இங்க சொல்றாங்க. அப்பற்பட்டவர்களோட என்ன பண்ணக்கூடாது, அவங்க எதுக்கு சாப்பிடாதீங்க, அவங்களை கூப்பிடாதீங்க, அவங்க கலக்குள்ள வச்சுக்காது. நம்ம சகோதரருக்குள்ள அப்படி இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்கு, நிறைய ஊழியக்காரங்க போயிருக்காங்க. ஏன், பொருளாசைகள் ஒன்னும் போடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவர் அந்த பொருளாடி இருப்பார் இல்லையா. பவுல் சாட்சி கொடுக்கிறாரு, தேவன் சாட்சின்றார், எனக்கு எங்களுக்கு தேவன் சாட்சின்றார். நீங்க யோசித்து பாருங்க, கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரர்களே, நாம் சத்தியத்தோடு ஐக்கப்பட்டு இருக்கணும், தேவனோடு ஐக்கிய. சத்தியம் யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப ஐக்கப்பட்டு இருக்கணும், அவரோட ஐக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்தா தேவனுக்கு பிரியமா இருப்போமா, நம்ம பரலோகம் போவோமா, இல்ல நம்ம வருவ பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக முடியுமா சொல்லுங்க. எதற்காக நோக்கமே இல்ல, நம்மளோட நோக்கமே தெரியல. சில பேர் என்னன்றாங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்கலாம். ஏன்னா நீங்க சுகபோகமான வாழ்க்கை வாழ்றீங்க, சுகபோகமான ஊர்ல இருக்கிறீங்க இல்லையா. நீங்க இந்த பீகார், ஒரிசா இல்ல ஒண்ணுமே இல்லாத கிராமத்துல போய் பாருங்க, தேவனுடைய அருமை உங்களுக்கு புரியும், தேவனுடைய அருமை உங்களுக்கு தெரியும். நான் எப்படி இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு அப்ப புரிஞ்சுப்பீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ஒரு மருத்துவமனையில உங்களுக்கு ஒரு மருந்து தர மாட்டான் தெரியுங்களா. போய் பாருங்க, வட மாநில சைடு போய் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்துப்பீங்க. உலகத்துல நிறைய இடம் இருக்கு, தேவன் நம்மளை எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கு யோசித்து பாருங்க. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, நாம் அறிவுரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனை என்ன சொல்ல, இருபூர்வமும் கருக்குள்ள பட்டயம் சொல்ற என்னையும் குத்தம், கேட்கிற உங்களையும் குத்தம். அப்படியே மாற்றி சொல்றாரு, வசனத்தை கேட்கிறவர்களும் பாக்கியவான், அதை சொல்றவனும் பாக்கியவான். எப்படி சொல்றாரு, இந்த தீர்க்க புத்தகங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் ரெண்டு பக்கம் இருப்பாரு. மனுஷன் என்ன கடிந்து கொள்ளுதல் இருக்கிறார், இன்னொன்னு பாருங்க இன்பமாவும் இருக்கும். இன்பத்தின் ரீதியாக எடுத்துக்கொண்டா எல்லா இன்பமாய் மாறும், இன்பமாய் பேசுவார்கள். நீங்க இதே இந்த பொருளாசை குறித்து அவன் மனம் கடினப்பட்டா அவன் இன்னும் கடினப்பட்டு போவான். அதை மாற்றிக்கொண்டால் இன்பமாய் இருக்கும். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய இருதயத்தின் யோசனையை அவன் மாற்றினால் தேவன் இருப்பதை அவன் உணர்வான். நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் இருக்கும் தெரியுமா. ஏன் கேளுங்க, சத்தியத்தை அவனுக்கு நீதியை சொல்லி பாருங்க, உங்களை சுத்தி பாசிட்டிவ் வைப்ரேட்டே இருக்கும். நீங்க கெட்டதை சொல்லி பாருங்க, உங்களை சுத்தி நெகட்டிவ் வைப்ரேஷனே இருக்கும். நடக்காதுப்பா, ஆகாதுப்பா, அவனும் சோர்ந்து போயிடுவான். ஒரு நாள் கூடாத காரியம் எதுனா இருக்குதாப்பான்னு பேசி பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்று இருக்கா, ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லி பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், எனர்ஜி அடைவான். அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்கிற இந்த வசனத்தை எப்படி சொல்றாருனாக்கா, அப்படி சொல்றாரு. நான் அப்படி எழுதல,
இப்படிதான் நான் எழுதுறேன். உலகத்துல ஒரு பொல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? எல்லா மனுஷனும் இருப்பான். அவனோட நீ பயணம் நம்ம சகோதரருக்குள்ள இப்படி இருக்கணும்னு தான் எச்சரிக்கிறார். அவனை தான் எச்சரிக்கிறார். அவனோட தான் கலக்கக்கூடாது, அவனோட தான் எச்சரிக்கை கொடுக்கிறார். சகோதரப்பட்ட ஒருவன் விபச்சார பாருங்க, சொல்லிட்டு சொன்னாரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனிங்க. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களே தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்கிறவர்கள் பூர்வ காலம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. என்ன சொல்றாரு? தந்திரமான வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுவாங்க? தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வாங்க, ஆதாயமாய் வசப்படுத்திக் கொள்வாங்க. பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினி அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. அப்படின்னா என்ன தெரியுமா? அவங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கிற அக்னி ஒரு நாளும் அமைந்து போகாது. அது அவங்களுக்காக வைக்கப்பட்டது, எரிஞ்சிட்டே இருக்கும். அது அவங்களுக்காக வைக்கப்பட்டது. உங்ககிட்ட தந்திர சொல்லுவாங்க, பேசுவாங்க, உங்ககிட்ட தந்திரமா பேசுவாங்க, உங்ககிட்ட இருக்கிற பொருளை வாங்கறது, உங்ககிட்ட இருக்கிற கடனை வாங்கறது, உங்களை எப்படி மயக்கணுமோ அப்படி பேசுவாங்க. ஏமாத்திரமா பேசுவாங்க, உயர்த்துவாங்க, அப்படி பேசுவாங்க. ஏன்னா அவங்களோட வேலையே அதுதான். உங்களுக்கு தந்திரமா பேசுவாங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ணீங்க? என் புள்ள மாதிரி தெரியுமா, அப்பதான் என் அப்பா மாதிரி தெரியுமா, அப்பதான் என் சகோதரன் மாதிரி தெரியுமா, அப்பதான் என் அண்ணன் மாதிரி தெரியுமா, அப்படியெல்லாம் பேசி அவங்களுக்கு என்ன தேவையோ அப்ப உங்களை அப்படியே மாத்துவாங்க. நீங்க தெய்வமா என்னன்னுவாங்க. ஏன்னா அது தந்திர சொல். நம்ம கணித்து கொள் சொல்லுங்க, என்னை பார்த்தா கூட ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாரு, அப்படியே கீழே கூட்டிட்டு போயிடுவாரு. ஏன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன சொல்றாரு? இந்த வச்சிருக்க அழிவு உறங்காது, அந்த அழிவு உறங்காத அவங்களுக்காக தான் வச்சிருக்க வைக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க பிரியமான சகோதர சகோதரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மளுக்கு உரைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுக்கு போகிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இல்லைங்களா? நாம இங்க கூடி வரோம், வாரத்துல ஒரு நாள் என்ன பண்றோம்? காணிக்கை போடுறோம், நம்மளுடைய தேவைகளை சந்தித்து போயிடுறோம். அப்போ இந்த எச்சரிப்பெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம வெளியே என்ன பண்றோம் தெரியுமா? வசனம் தொடர்ந்தாங்க. ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம், மோசே, லோத்து, அநேக காரியங்களை குறித்து நம்ம தெரிந்து கொண்டே இருப்போம் இல்லையா? ஆனா எச்சரிப்புன்றது சில சபைகள் மட்டும்தான் எச்சரிப்பு கிடைக்கும். ஏன் கேளுங்க? எச்சரிப்பு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? உஷாராயிடுவானே. எந்த சபையில எச்சரிப்பு கொடுக்க மாட்டான், கொடுத்தா அவன் உஷாராயிடுவானே. பிரதர் கிடைக்க வேண்டியது கிடைக்காது, செய்ய வேண்டிய காரியம் செய்யாத போயிடுவானே. அப்படித்தான் போயிடுவான். 2 வார்த்தையில முடிச்சிருவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? விதவிகளை மறக்காதீர்கள், திக்கற்றவர்களை மறக்காதவர்கள். யார் மறக்கிறான் சொல்லுங்க? யார் மறக்கிறான்? தேவனை அறியாத மனுஷன் கூட இதெல்லாம் செய்யலாம். நாம கிறிஸ்தவர்கள் விசேஷத்தவர்கள் சொல்றார் தேவன். ஏன் அப்படி சொல்றா? ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம், பெரிதான கூட்டம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா பரலோகன்ற வார்த்தையே கிறிஸ்தவருக்கு மட்டும்தான் தெரியுங்க, வேற யாருக்குமே தெரியாது. பரலோகன்ற ஒரு வார்த்தை அப்படின்ற வார்த்தையே இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது. அது கிறிஸ்தவர்கள் தான் பரவ செய்தார்கள், வேற யாரும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. அப்பேற்பட்ட பொக்கிஷமான வார்த்தையை நாம் பேசுகிறோம் என்றால் அருகதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அதை பெறுவர்களாய் இருக்க வேண்டும், அதை பெறுகிறவன் எப்பேற்பட்டவனாய் இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட எண்ணம் மற்றும் அவங்களுக்குள்ள வரக்கூடாது. பொருளாசனை இங்கே சமாளிச்சு அந்த அழியாத இருக்கிற அக்னியில போய் விழுந்துரு, தப்பில்லை, மற்றவனையும் கிடைக்காது. பாருங்க, அதுக்கு சாட்சி கொடுக்கிறாரு பவுல். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிங்க. பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை,
பொருளாசைகளாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. சொல்றார், உங்களுக்கு தெரிந்தபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை மயக்கவும் இல்லை, தேவன் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. இதுக்கு தேவன் சாட்சிங்க. என்னைக்காவது நாங்கள் உங்களுக்கு பவுலை பத்தி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா? நான் இதை வாங்கிட்டேன், இதை வாங்கி நான் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வாழ்ந்துட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லப்படுமா? ஓப்பனா சொல்றாரு அவரு, எனக்காக ஜீவகிரணம் வைக்கப்பட்டது சொல்றதா இல்லையா? எனக்காக ஜீவகிரணம் வைக்கப்பட்டது, நான் என்ன ஆயிட்டேன், முடிச்சுட்டேன் என் பயணத்தை சொல்றாரு. யாராவது சொல்றமா என் பயணத்தை நான் முடிச்சுட்டேன், நான் சொல்ல வேண்டிய வசனத்தை போய் சொல்லிட்டேன்னு இங்க திரும்பலையே நம்மளால என்ன பண்ண முடியல, டைமிங் வர வைக்க முடியல. அப்புறம் எங்க நம்ம பயணத்தை முடிக்கிறது? டைமிங் வர வைக்க முடியல. 9 மணி ஆறாதனா 8:55க்கு வர சகோதரி யாரு கொண்டு வர முடியலங்க. யோசித்து பாருங்க. சகோதரனை கண்டிக்க சொல்றாரு, வசத்த ரீதியா கண்டிக்க சொல்றாரு, அதே சமயத்தை சொல்றாரு அதை அன்பா சொல்றாரு. எப்படி முடியும்? ரெண்டும் ஒரே வாட்டி சொல்லணும். எப்படி பாசிபிள்? அடின்னு சொல்லிட்டாரு. அந்த அடி எப்படி இருக்கணுமா? அவனுக்கு வலிக்க கூடாது. எப்படி முடியும் சொல்லுங்க? ஒரு சின்ன உதாரணம். அடின்னு சொல்லிட்டாரு, ஆனா அந்த அடி அவனுக்கு வலிக்க கூடாது. எப்படி நாம் செய்ய முடியும்? அடின்னு சொல்லிட்டாரு, அவனுக்கு வலிக்க கூடாது. எப்படி முடியும்? சாட்டையால அழைச்சா வலிக்குமாதா? குச்சால அழைச்சா வலிக்காதா? வார்த்தையால சொன்னா வலிக்காதா? அன்பான வசன ரீதியா அடின்னு சொல்ற, அன்பான வசன ரீதியா அடி அவனுக்கு வலிக்காதுன்னு சொல்ற. எப்படி சொல்றாரு? அடிக்கணும், ஆனா அவனுக்கு வலிக்க கூடாது. அப்போ அன்பாய் சொல்லிப்பார், அவன் என்ன பண்ண மாட்டான், அந்த வலியை தாங்கிக் கொள்ளுவான். அவனுக்கு பெருமெடுத்து அடிக்க வேண்டிய வசனம் அவனுக்கு தேவையில்லை. சவுக்கத்தை அடிக்க வேண்டிய வேலை இல்லை. அன்பாய் அவன் அடிப்பார், அவனுக்கு வலிக்காத. அந்த வசனமே அவன் என்ன பண்ணுவான், சரி செய்து சொல்றேன். கடைசி அவர் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் புத்தியும் கேள். வாசிங்க. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் போதகத்தையும் புத்தியையும் வாங்கு. சத்தியத்தை வாங்க, அதை விற்காத. போதகத்தை இப்ப கேட்கிறல, அதை மறந்துடாத, நீ வச்சு உஷாராவே. இதெல்லாம் பொக்கிஷம். எது பொக்கிஷம்? இதுதான் பொக்கிஷம். வசனம் தான் பொக்கிஷம். இந்த வார்த்தை தான் உன்னை உயிர்ப்பிக்க போகுது. நீங்க கேட்கலாம், தேவனே உன் வார்த்தையை கேட்டு நான் இதெல்லாம் செஞ்சேன் ஆண்டவரே, எனக்கு என்ன ஒண்ணுமே கிடைக்கலன்னு கேட்கலாமே. இங்க நம்ம எல்லோரும் கேட்கலாம், நமக்கு அந்த உரிமை இருக்கிறது. வாரத்தில் முதல் நாள் தோறும் வந்து நம்முடைய சத்தியத்தை கேட்டோம், சத்தியத்தின்படி நான் செஞ்சேன் ஆண்டவரே, எனக்கு எங்க பரிசு? உலகத்துல ஒன்றும் எடுத்துட்டு போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. 2 எடுத்துட்டு போகலாம். நீ இறந்தா 2 எடுத்துட்டு போகலாம். என்ன சொல்றது? அது வேற மாதிரி சொல்லலாம். உன்னுடைய கிரிகைகள் அங்க என்ன பண்ணப்படும்? பேசப்படும். நீ செஞ்ச கிரிகைக்கு தான் உனக்கு பலன் அளிக்க போற. நீ செஞ்ச அநியாயத்துக்கு தான் உனக்கு தண்டனை கொடுக்க போற. அதுதான் ஆற்றலையும் என்ன பண்ணிருக்க விதிக்கப்படுது. நீ சேகரிச்சது எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. உன் அண்ணாக்கு அவர் கூட எடுத்துட்டு போக முடியாது. 2 எடுத்துட்டு போகலாம். உன் கிரிகைகள், நீ செய்த நல்லவையும் கெட்டவையும் அங்க என்ன பண்ணுவோம்? பேசப்படும். உன் கிரிகைக்கு தக்கதாய் உனக்கு என்ன பண்ணுவோம்? யோசித்து பாருங்க பிரியமான சகோதரர்களே, இந்த பொருளாசை குறித்து தேவன் இப்படியாக பேசுகிறார். நம்ம சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கக்கூடாது. நாம கேட்டு அதன்படி செய்து அநேக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழணும். இப்ப நம்ம சொல்லும் போது என்ன நினைச்சுக்கோமா, நாம தான் மேத, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அது தவறான ஒரு காரியம்.
அது ரொம்ப தப்பான காரியம். நாம் சொல்லுகிற காரியம் எல்லாம் உதாரணத்தவைகள் தவிர இங்க உட்காந்துக்கிறவங்க யாருக்கும் தெரியாது என்று சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் ஒரு ஸ்கூல் வாதியார்னு நினைச்சுக்கோங்க. இப்போ வாதியாருங்க கணக்கு எழுதுறான்னு நினைச்சுக்கோங்க. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு 60% பேருக்கு அந்த கணக்கு தெரியாது, 40% பேருக்கு கணக்கு தெரியும். அப்ப நான் அந்த 60% பேரை திட்டுறேன். என்னன்னு, ஏன் இப்படி மந்தமா இருக்கிறீங்க? ஒன்னோட ஒண்ணு கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 2 4 அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்? நான் சில கணக்குகளை சொல்லும் போது சில பேரு புரிஞ்சவன் என்ன பண்ணுவான், டக்கு டக்கு புரியாதவனுக்கு நான் சொல்ற வசனத்தை என்ன நினைச்சுமா தெரியுமா? எல்லோரையும் வாத்தியார் திட்டுறாரு. அப்படி கிடையாது, இது அப்படி கிடையாது, இந்த கணக்கு கிடையாது. அறிவுரை என்பது எல்லோருக்கும் போய் சேரும். அது தெரிந்தவர்கள் வாத்தியாருக்கு மேல கணக்கு போடுறவனே இருப்பான், ஆனா அவன் வெளிக்காட்டிக்க மாட்டான். சொல்றது கேட்டு கவனிச்சு எழுதிட்டு இருப்பான். சில பேர் என்ன நினைச்சுப்பான், இவருதான் ரொம்ப புத்திசாலி, நம்மளாம் முட்டாள் அப்படின்னு அவங்கள பேசிப்பான். அது அப்படி இல்லை. தெரியாதவன் தெரிஞ்சு கொள்ளட்டும், தெரிஞ்சவன் இன்னும் மேல வளரட்டும், இன்னும் அதிகமாய் வளரட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க வாத்தியார். தவிர இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, முட்டாள் கூடாது. சில பேர் அப்படி நம்ம நினைக்கிறோம். இங்க இருக்கிறவங்களுக்கு 66 புஸ்தகமும் தெரியும், பைபிள்ல தெரியுமா? நமக்கு தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து எடுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து இருக்கும். அந்த தாளனை சரியா பிரயோஜனப்படுத்தினியா, அதுதான் மெயின். அந்த தாளனை நீ எப்படி பிரயோஜனப்படுத்துற, அப்படிதான் பரலோக பிரயாணமும் இருக்கும். அப்ப இந்த பொருளாசை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். இந்த பொருளாசை நம்ம எப்படி பண்ணிடும் என்பதை புரிந்து கொண்டு இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதனுடைய செயல்களாயிருந்து நாம் தேவனுக்கு பிரியமா நடக்க ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்து ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம வளர்ந்து பெருகி காட்டும். இந்த சபையில அவங்கவுங்க குடும்பம் ஃபுல்லா வந்திருக்கணும். அப்போதான் என்ன சொல்றது, சத்தியத்தை சொன்ன எனக்கு சந்தோஷம், கேட்கிற பரலோகத்துக்கிற தேவனுக்கு சந்தோஷம். ஒரு புதிய ஆத்மாவை நம்ம கொண்டுதான் தேவன் இன்னும் பரலோகத்துல என்ன பண்ணுவாங்க, மிகுந்த கனி கொடுக்கிற மரமாக நம்மளை மாற்றுவாங்க இல்லையா? இன்னும் பலப்படுத்த மரத்தை வேறு போட்டு என்ன பண்ணுவாங்க, பலப்படுத்தி நிக்க செய்வாங்க. அப்படியாக நம்ம நடக்கும் இல்லைங்களா? சரி, உங்கள் பொறுமையின் கவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்படுத்த சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் இந்த வேலையில ஒரு அருமையான செய்தியை நம்மளுக்காக குமார் பிரதர் கொடுத்திருக்கிறார். அதில் நான் நோட் பண்ணியிருக்கேன் ஒரு சில வசனத்தை. அதை நோட் பண்ணதில் நான் ஒரு சிலதை சொல்றேன், ஆனால் எனக்கு நல்லா புரிஞ்சது. அந்த லூக்கால அந்த மனுஷன் வந்து நிறைய இருந்துச்சு. அந்த மனுஷன்கிட்ட ஒரு பொருள் அவர்கிட்ட விற்காத அளவுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனா தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தாரு, நீ எவ்வளவு நாள் வச்சுக்க, மறாதான் உன் உயிர் இல்லை. பாத்தீங்களா, நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அடுத்த செகண்ட் கூட நம்மளுக்கு இப்போ உயிர் இல்லாம ஆயிடும். உயிருக்கு இப்ப கேரண்டியே இல்லை. அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீதிமொழிகள்ல அடுத்த நாள்ன்றது பெரிய நாள் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னைக்குமே மறக்கூடாது. அடுத்த நாள் இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு பிரயோஜனமா நம்ம இந்த வசனத்தை வாசிச்சு அடுத்தவங்களுக்கு போதிக்கலமா இருக்கு. ஏன்னா நிறைய ஜனங்களுக்கு இந்த உலகத்துல உண்மை எது பொய் எது தெரியாத இருக்காங்க. ஸோ நம்ம தான் அதுக்கு ஒரு உதாரணமா இருக்க வேண்டும். மூணாவதாக எசேக்கியேல்ல நம்ம பார்த்தோம். அந்த ஜனத்துல அவர் அக்கப்பக்கம் இருக்கிற ஜனங்களை வந்துட்டு அவரு பிதாவின் அந்த வார்த்தைகளை போதிக்க இட்டுட்டு போறாரு. அப்போ அந்த ஜனங்க என்ன பத்தி பேசுறாங்க, அந்த பொருளை பத்தி தான். அவங்க கவனம் அந்த தேவோட செய்தி மேல இல்லை, அவங்களோட பொருள் ஆசைகள் மேலதான் இருக்கு. ஸோ அந்த பொருள் ஆசைகளை நம்ம தவிர்க்க வேணும். அது அந்த இப்போ நம்ம அந்த பொருள் ஆசைன்றோம், அந்த பொருள் ஆசையை நம்ம வந்துட்டு இந்த உலகத்தின் பிரகாரம் பார்க்காம அந்த பொருள் நம்ம இதா எடுத்துக்கிட்டு நம்ம முன்னுக்கு போனா நம்மளுக்கு அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்குதுன்ட்டு நம்ம நம்புறோம். இதை நம்ம மற்றவங்களுக்கு போதித்து அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க வேணும். இதை நம்ம நம்மளுக்குள்ளேயே வச்சு அது நம்ம பாவிகளா இருக்கக்கூடாது. இந்த செய்தியை கொடுத்தா
அருமையான சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கர்த்தரின் பந்திக்காக ஒரு பாடலை வழிநடத்தும்படி சகோதரர் ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். தொண்ணூத்தி 9வது பாடல் எனக்காய் ஜீவன் விட்டதை பாடலாம். 99. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசி சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசி சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த மணியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுதினாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுதினாரிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலும் ஆராதவன் என்னை தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வழியிலுமே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களை மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களை மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த மொழியிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பாடலை வழிநடத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கர்த்தரின் பந்தியும் காணிக்கையும் வழிநடத்தும்படி சகோதரர் இமானியல் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம்.
சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலும் இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவனை விடுதலை செபிக்கும்படியாய் பாடும்படியாய் வசனத்தை கேட்கும்படியாய் தேவன் எனக்கு நமக்கும் கிருபையும் இரக்கத்தை செய்து கொண்டே இருக்கிறார். நல்ல செய்தி இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் தாவீதுவிலே பிறந்திருக்கிறார். நற்செய்தி, துர்ச்செய்தி அல்ல. இது அருமையான வசனங்களை தேவன் சகோதர மொழிவா நமக்கு பேசியிருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரத்தையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் பாடும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி பூசிங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பத்துக்காய் அருமையான குமாருடைய அவர் வந்து ஜெபிக்கும்படியா அன்பா கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான இந்த அப்பத்தை ஆசிரியர் இதில் பங்கு பெறுகிற எங்களை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் பங்கு பெறுக வேண்டும் அப்பா. இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பிரவீன் ஜெபித்து தரும்படியாய் அன்பாய் சபையார்கள் அழைக்கிறோம். ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள பரமபிதாவே, இதோ இந்த நாளிலே உங்களை அந்த கல்வாரி சிலையில் மறைத்ததை நாம் நினைவு கொள்ளுகிறோம். அந்த கல்வாரி சிலையில் அந்த இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் நினைவு கொள்கிறோம் தேவனே. அதில் அந்த சாட்டையாலை அடித்து அந்த இயேசு கிறிஸ்து சதையை பிடித்து அதில் வந்து அந்த இரத்த சிதறியது. அதன் மாதிரியாக நீ எங்களுக்கு இந்த திராட்சை ரசத்தை கொடுத்திருக்கிறேன். இதை நாம் ஏதோ தானமாகி எண்ணாமல் இதை சிந்தித்து ஞானித்து நம்ம எல்லாம் பரவிட வேண்டும் என்று இதை இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறோம். எங்களோட பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, ஆமென். இப்பொழுது காணிக்கை நேரமா இருக்கிறபடியால் 2:9-7 நீங்கள் வாசிக்காதீர்கள். அவனவன் விஷயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுத்த தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவனுக்கு பிரியம் எது, அதை நாம் யோசித்து செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தனக்கு பிரியமாய் ஜீவிக்கவில்லை, தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். நானும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். மனுஷனை பெருமை பாராட்டுதோ பெருமைப்படுவதோ தன்னை குறித்து பெருமை அதல்ல. தேவனுக்கு நாம் எதை செலுத்த வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று இது ஒரு தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால மனப்பூர்வமாய் நாம் தேவனுக்கு செலுத்துவோம். லேவியர் 22:29 சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினால் அதை மனப்பூர்வமாய் செலுத்துவாங்க. எல்லாமே மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும், மனமில்லாமல் செலுத்தக்கூடாது. இந்த மனம் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட மனத்தான் நம்மளுக்கு இருதயத்தை கொடுத்திருக்கார். நொறுங்குண்டதாய் சதையாய் மாற்ற இந்த இருதயத்தை. அப்படிப்பட்ட இருதயங்களா இருந்து தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் சந்தோஷப்படுகிறார். சங்கீதம் 50:23 சொல்லுது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை சேவிட தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அது மனப்பூர்வமாய் தேவனுக்காய் செலுத்த வேண்டும். அதை உங்களுக்கு கட்டாயப்படுத்தவோ உங்களை பலவந்தம் பண்ணவோ எனக்கு இல்லை.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இது மனப்பூர்வமாய் செயல்படும்படியாய் தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். புதிய ஏற்பாடு சட்டத்தின்படி தேவனுக்காக கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவை தேவனை மைப்படும்படியாய் செய்யும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். காணிக்கையாய் ஜெபிப்போம். ஜெபத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாய்ப்பை தேவனுக்கு தந்திருக்கிறார். சந்தோஷப்படுகிறேன். சர்வ வல்லமுள்ள அன்பின் பிதாவாகிய தேவனே, எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் எனக்கும் எங்களுக்கும் ஜீவன், ஆரோக்கியம், சுகம், சரீரத்தை தந்து எங்களை மட்டுமாய் பாதுகாத்து நீர் கொடுத்த வேலை, நீர் கொடுத்த வானம் பூமி சர்வத்தையும் உம்முடைய நாமத்துக்கென்று உம்முடைய அன்புக்கென்று எங்களால் முயன்ற காணிக்கையை கொடுக்கும்படியாய் தேவன் உதவி செய்த தயவுக்காய் நன்றி. இந்த காணிக்கையும் எங்களையும் பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்கும்படியாய் வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் கொடுத்தீர், உமக்கே நாங்கள் கொடுக்கும்படியாய் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே. ஆமென். தொடர்ந்து பிரவீன் நடத்தும்படி அன்பை கேட்கிறேன். கர்த்தரின் பந்தியை வழிநடத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நிறைவான பங்குக்குள்ளாக நாம் வந்திருக்கோம். நிறைவான ஜபத்தை மற்றும் சபையின் விசேஷங்களை குறித்து சொல்வதற்கு சகோதரர் சபையின் ஊழியர் ஜோசப் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். தேவனுடைய அன்பான பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்னு வேதவசனம் இப்படியாக நமக்கு போதிக்குது. அப்படியாக நம்ம சபை கூடி சத்தியத்தின்படி தேவனை பரிபூர்ணமாக தொழுது கொண்டோம். தேவன் நம்மையும் உங்களையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்ம அறிவிப்புகளாக கடந்து செல்வோம். வாரத்தின் முதல் நாள்ல காலை வேளை 9 மணி தொடங்கி 10:30க்கு ஆராதனை நிறைவேறும். அனைவரும் இதுல பரிபூர்ணமான ஆராதனையில பங்கு பெறும்படி சபையின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபத்துல நம்மளை வழி நடத்தும்படி குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். வானாதி வானங்களில் வீட்டிற்கும் பரலோகத்து தூய பிதாவே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மகிமை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அப்பா, இம்மட்டமாக உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அந்த வார்த்தை மூலமாய் நாங்கள் எங்களை எச்சரித்துக் கொண்டு அந்த வார்த்தை அன்பின் வார்த்தை என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த வார்த்தைக்கு எங்கள் செவிகளை சாய்த்து அந்த வார்த்தைகள் முழுவதும் எங்கள் இறுதியின் பழரை எதிர்த்துக் கொண்டு நாங்கள் ஜீவனம் பண்ணும் காலமெல்லாம் உடைய வார்த்தையின்படி ஜீவனம் பண்ணி அநேக மக்களுக்கு உடைய சத்தியத்தை எடுத்துரைத்து அநேக மக்கள் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வரும்படி நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்தி கெஞ்சுகிறோம். ராஜா, எங்களால் கூடாத தேவனை, எல்லாம் உம்மால் கூடும். நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா, நாங்கள் எல்லாம் மண் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்களும் அறியும்படி உம்முடைய வார்த்தை மூலியமாக உணர்த்தியிருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இதோ உன் நாமத்தின் கீழ் எங்களுக்கு கிடைத்த இன்பமும் சந்தோஷமும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் கிடைக்கவும் நீர் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். அதில் நாங்களும் ஒரு சிறிய குப்பையும் கூழமாய் இருக்கிறோம். இதோ எங்களுக்கு தெரிந்தவைகளை நாங்கள் எடுத்துரைத்து உம்முடைய சமூகத்தில் கொண்டு வரும்படி நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கிற முயற்சியை உம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம் ராஜா. அதை வாக்கிய பண்ணி கொடுப்பா.
விசேஷமாக இந்த விவேக நகரில் உம்முடைய சபை வளரும்படி உம்முடைய கண்ணில் கருவை பாராட்ட வேண்டும் என்று சமத்தை நோக்கி கஞ்சிக்கிறோம். இதோ சகோதரர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வாதமாக நல்லபடியாக முடியபடி உம்முடைய கண்ணில் கருவை பாராட்ட ராஜா. விசேஷமாக சபையில் இருக்கிற சகோதர சகோதரியும் ஆசீர்வாதம். விசேஷமாக சகோதரர்கள் எடுக்கிற முயற்சியும் நீர் ஆசீர்வாதம் ராஜா. மேல் ஆவிக்குரிய காரியங்கள் வளரவும், ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் நீரே எங்களுக்கு உடைய சத்தியவசனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சமத்தை நோக்கி கஞ்சிக்கிறோம். வந்தவர்கள் நாங்கள் வெறுமையாய் செல்லாதபடி நம்முடைய சத்தியவசனத்தை சுமந்து செல்லுகிற பாக்கியத்தை எங்களுக்கு அளித்தீர். நமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தில் ஜீவன் உள்ளது. எங்களுக்கு தேவையான அனைத்து சத்துகளும் இந்த வசனத்தில் உள்ளது ராஜா. இதை பற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை பிரகாசமும் வெளிச்சமாய் மாறும் என்பதை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். இதை பற்றிக்கொள்ளும்படி எங்கள் இருளில் இருக்கிற எங்கள் வாழ்க்கையை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். இன்னும் அநேக மக்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் வரும்படி நீர் கிருபை செய்ராஜா. விசேஷமாக வாலிப பிராயச பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வர காத்திருக்கிற ஒவ்வொரு எழுதிய கதவை திறந்து உம்முடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உம்மை நோக்கி அப்பா பிதாவை கூப்பிடும்படி கிருபை செய்ராஜா. இன்னும் மக்களை வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்தி கெஞ்சுகிறோம். இதை வந்திருக்கிற பெரியவர்களையும் சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேல் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்தேவனே. விசேஷமாக நீர் படைத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் உடைய பாதப்படியில் ஒப்புவிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான கொடுத்த உடையும் உண்ண உணவும் தந்தர வேண்டும் சமத்தை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். திக்கற்றலும் அனாதிகளும் விதவிகளும் குருடர்களும் சவுடர்களும் சப்பானிகளும் பிணியாலும் எல்லோரும் உடைய பாதப்படியில் ஒப்புவிக்கிறோம் ராஜா. எல்லோருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்தி கெஞ்சுகிறோம். நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக நீர் உண்டாக்குனவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியா செய்கிறீர், கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் வேண்டுதல் விண்ணப்பம் உடைய பாதப்படியில் இருக்கிறது. கேட்ட விண்ணப்பங்களையும் எங்களையும் உள்ளடக்கி இருக்கிறோம். விசேஷமாக எங்கெல்லாம் யுத்தம் நடக்கிறதோ அங்கெல்லாம் சமாதானத்தை காணபடி செய்வீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபத்தையும் இந்த விண்ணப்பத்தையும் ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.